என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ராம துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி வகையைச் சேர்ந்த ஒரு வகையான செடி வகை தாவரம் சொல்லலாம். இந்த ராம துளசியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நுரையீரல்களில் ஏற்படக்கூடிய எந்த வகையான நோயாக இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், லங்ஸ் சம்பந்தப்பட்ட, ரெஸ்பிரேட்டரி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா ஒரு காலத்துலலாம் 6 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது பருவநிலையுடைய மாற்றங்கள் ஏற்படும் போது மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த ஒரு நிலைமை மாறி மாதத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய குறிப்பாக சுவாச மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பது. அதே போல் வேலைக்கு செல்ல ஆரம்பிக்கின்ற பெண் ஆண் குழந்தைகள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அவர்களுக்கு கிட்டத்தட்ட டிபி போல் ஒரு இன்ஃபெக்ஷன் வரதை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. தவறான உணவு பழக்க வழக்கம், இரவு நேரங்களில் தூங்காமல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இரவு நேரங்களில் தூங்காமல் இருப்பதை விட பகல் நேரங்களில் தூங்க முடியாத அளவுக்கு வேலைகள் இருப்பது, நல்ல உணவு, சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளாமல் இருப்பது. இதனால் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகளில் வீக்கம் ஏற்பட்டு நிறைய பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு டியூபர்குலோசிஸ்க்கு, அதாவது டிபிக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி அதாவது உடலில் பாதிப்புகள் இல்லாமல் இருந்தும் நோயுடைய குறிகள் குறிப்பாக நாம் பார்க்க முடிகின்ற நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய மருந்து இந்த ராம துளசி. ராம துளசியை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே பாரம்பரிய மருத்துவத்தில் நோய் எதிர்ப்பு அல்லது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நோய் கிருமிகளுடைய பாதிப்பு இருக்கின்ற எந்த வகையான ஒரு மருத்துவ உபயோகத்துக்காகவும் இதை பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. ராம துளசியை பொறுத்தவரையிலும் அதோட இலைகள் ஒரு 5 இலைகள் அல்லது அதோடைய சாறு ஒரு 10 மில்லி எடுத்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே, தினமும் முடியவில்லை என்றால் கூட வாரத்தில் 2 முறை 3 முறை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ஆன்டிபயோட்டிக்ஸுடைய தேவையும் உடலில் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற நோய்களையும் குறைக்க முடியும். இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உலக சுகாதார நிறுவனத்திலேருந்து சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தற்போது இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட மருந்துகள், ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லுகின்ற மருந்துகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மனித சமுதாயம் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே அந்த நோய் கிருமிகளுக்கு ரெசிஸ்டண்ட் ஆகின்ற அளவுக்கு உபயோகப்படுத்தி முடித்து விட்டோம். அடுத்த நூற்றாண்டுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சாதாரண காய்ச்சல் அல்லது இருமல்னால் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. வழக்கமாக ஒரு காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா 3 நாளைக்கு தான் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளை கொடுப்பாங்க. 3 நாட்களிலேயே அந்த நோய் வேகமாக குறைந்து விடும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 1 வாரம், 1 மாதம், 6 மாதம், சிலருக்கு 1 வருடம் குறைத்து கூட அந்த நோயுடைய தாக்கம் உடலை விட்டு சிறிது கூட மாறுவதே கிடையாது. எப்போ போய் இரத்த பரிசோதனை செய்து கொண்டாலும் உடலில் இன்னும் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்களுடைய தேவை இருக்கிறதுன்னு மருந்துகள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை காக்கக்கூடிய அளவுக்கு உணவுகளும் இல்லை. அந்த உணவை உட்கொள்ளுகின்ற வழக்கம் பெரும்பாலான குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இன்றைக்கு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அதுவும் அந்த இளம் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மிக அதிக அளவு இதை பற்றி கவலைப்பட வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு டிபி மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் உடலில் ஏற்பட்டு விட்டது என்றால் சாதாரணமாக மருந்து கொடுத்து அதை குணமாக்குவது அப்படிங்கிறது அது ஒரு விஷயம்.
அந்த நோயுடைய மிகப்பெரிய பக்க விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய யூட்ரஸிலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு குழாய், ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவர்களுடைய கருப்பையையும் கருமுட்டை பையையும் இணைக்கக்கூடிய ஒரு குழல். பொதுவாக கருமுட்டை வளர்ந்து அந்த குழல் வழியாகத்தான் கருமுட்டை நன்றாக முதிர்ச்சி அடைந்து கருப்பைக்கு செல்ல வேண்டும். ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிடக்கூடியவர்களுக்கும் டியூபர்குலோசிஸ் சம்மந்தப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்களுக்கும் பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த வழி, அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் அடைப்பு ஏற்பட்டு விடுகிறது. பெரும்பாலான நேரங்களில் அது நிரந்தர அடைப்பாக மாறி இயற்கையான முறையில் குழந்தை பிறப்பு இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கி விடுகிறது. இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் நம்ம பார்க்குறோம், பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மாதம் மாதம் ஆன்டிபயோட்டிக்ஸை வாங்கி கொடுக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்களே தவிர, அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட உணவுகளை எவ்வாறு கூட்டுவதுங்கிறது பார்க்குறதில்ல. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட கோளாறுகளை உருவாக்கக்கூடிய மருந்துகள் அப்படிங்கிறத நம்ம யாருக்கும் அதிகமாக தெரியறதில்லை. அதனால் ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது இயற்கை முறை சிகிச்சையை பயன்படுத்தி மிக வேகமாக அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக நோய் தடுப்பு, ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு நம்ம மிக அதிகமாக இந்த ராம துளசியுடைய இலையை உபயோகப்படுத்தலாம். ராம துளசி அப்படிங்கிறது பச்சையாக அதிகமாக நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சூழல் இருக்கலாம். அதெல்லாம் உலர வைக்கக்கூடிய நிலைமையில் இருந்ததுன்னா ஒரு 200 மில்லி தண்ணீருக்கு ஒரு 25 இலை அப்படிங்கிற மாதிரி ராம துளசியுடைய இலைகளை இட்டு லேசாக ஒரு 5 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் பனங்கற்கண்டோ தேனோ கலந்து ஒரு தேநீர் போல அருந்துகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதே போல் சிகரெட் பிடிக்கின்ற அல்லது புகைப்பிடிக்கின்ற, புகையிலை உபயோகப்படுத்துகின்ற பழக்கம் இருப்பவர்கள், அதிகமான தூசு இருக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்பவர்கள், பஞ்சு ஆலைகளில் வேலை செய்பவர்கள், துணி செய்கின்ற இடங்களில் வேலை செய்பவர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சிஓபிடின்னு சொல்லுவாங்க, நுரையீரல் அதோடைய சக்தியை இழந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை. பெரும்பாலும் சிஓபிடி ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நோய் முற்றும் போது நல்ல மருத்துவ சிகிச்சை இருந்தால் கூட அவர்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்ய முடிவதில்லை. அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக அது இருக்கிறது. அந்த மாதிரி நோய் வருவதற்கான வாய்ப்பு இருப்பவர்கள்லாம் ரொம்ப சுலபமாக இந்த ராம துளசியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தேநீரையோ அல்லது ராம துளசியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறையோ காலை ஒரு முறை இரவு ஒரு முறை ஒரு தேநீராக பருகுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராம துளசியுடைய ஒரே ஒரு இலையை மட்டும் நன்றாக பொடி செய்து அதை தேன் அல்லது நெய்யில் கலந்து அல்லது உணவுடன் கலந்து கொடுக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு குழந்தைகளுக்கு அதிக அளவுக்கு இளைஞர்கள், இளம் பெண்கள், வயதானவர்கள் எல்லாமே அதிக அளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் உபயோகப்படுத்துகின்ற ஒரு தொல்லையிலிருந்து வெளிவர வேண்டும். அதற்கு ராம துளசி ஒரு அருமையான மருந்து. எனவே நேயர்களே, இந்த ராம துளசியை பொறுத்தவரையிலும் இயற்கை நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை, இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடலில் தடுப்பதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்துங்கிறத விட இது ஒரு நல்ல உணவுன்னு சொல்லலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் இந்த ராம துளசியை ஒரு உணவாக நாம் பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.